புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கே எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கே எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கே எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. விண்ணகத்தில் வான் படைகளாலும் வான தூதர்களாலும் என்றென்றும் போற்றி புகழ்ந்து மகிழ்ந்திருக்கக்கூடிய இறைவன் இன்று நமது மத்தியில் தாழ்ச்சியின் மறு உருவமாக இந்த சாதாரணமான அப்பத்தின் வடிவில் வந்திருக்கிறார். இவர் நினைத்திருந்தால் எப்படி வேண்டுமென்றாலும் காட்சியளித்திருக்கின்றான். பெரிய பெரிய மலைகளாகவோ பறந்து விரிந்திருக்கும் ஆகாயத்தை போன்றோ அல்லது பெரிய சமுத்திரத்தை போன்றோ காட்சி அளித்திருக்கலாம். ஆனால் நமது மத்தியில் தாழ்ச்சியின் மறு உருவமாக வந்திருக்கிறார். ஏனென்றால் இவர் தாமாகவே இருக்கிறார். தொடக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார். உடலும் உருவமும் இல்லாமல் இருக்கிறார். எங்கும் நிறைந்திருக்கிறார். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாயிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் முழு முதல் காரணமாயிருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் நம் நற்கருணை ஆண்டவர் தாழ்ச்சியின் மறு உருவமாக நம்மிடையே வந்திருக்கிறார். அப்படிப்பட்டவரை நாம் போற்றி புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும். இறைவா, மனிதர்களாக எங்களை படைத்து எங்கள் மத்தியில் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருகின்றீர். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொல்லி எங்களை வழிநடத்தி வருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு நற்கருணை ஆண்டவரே, இன்று சுதந்திர தின விழாவை கொண்டாடும் எங்கள் நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டுகிறோம். நாங்கள் சமய மாற்றமில்லாதவாக இருக்கிறோம். பலவிதமான மொழிகள் பேசிக்கொண்டிருந்தாலும் ஒரே குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவரை பல பெயர்கள் சொல்லி அழைத்தார்கள். அவருக்கு எக்கச்சக்கமான வேலையாட்கள் இல்லை. ஆனால் அவரை மாஸ்டர், முதலாளி என்று அழைத்தார்கள். அவர் எந்த கல்லூரியிலும் சென்று படிக்கவில்லை. ஆனால் டீச்சர், ஆசிரியர் என்று அழைத்தார்கள். மாத்திரை மருந்துகளை அவர் விற்கவில்லை. ஆனால் மருத்துவர் என்று அழைத்தார்கள். படை வீரர்களை கொண்டு நாடுகளை வளைத்து கொள்ளவில்லை. ஆனால் அரசர் என்று அழைத்தார்கள். இப்படிப்பட்ட நம் நற்கருணை ஆண்டவர் நம்முன் இருக்கிறார். அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். இறைவா
மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என் உடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என் உடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம் உடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஒரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம் உடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். நாம் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு கனவு கோட்டையை கட்டிக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனதளவிலும் ஆன்ம அளவிலும் நாம் நிறைய எதிர்பார்ப்புகளை நம் மத்தியில் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம். நல்ல குடும்பமாகவும் ஒரு பொருளாதார ரீதியாகவும் நாம் முன்னேற வேண்டும் என்ற அந்த கனவு கோட்டை, எக்கச்சக்கமான ஏராளமான எதிர்பார்ப்புகள் நம் வாழ்வில். ஆனால் இறைவன் மனித எதிர்பார்ப்புகளை மாற்றும் இறைவன். நமது திட்டம் ஒன்றாக இருக்கும், ஆனால் இறைவனின் திட்டம் வேறொன்றாக இருக்கும். நமது திட்டம் நம்மை சார்ந்து, நம்மை சூழ்ந்து கொண்டு தன்னலம் கொண்டதாக இருக்கும். அது ஒரு குறுகிய திட்டமாகவே அமைந்துவிடும். ஆனால் இறைவன் சமய சார்பற்ற திட்டமாக நமது திட்டத்தை மாற்றுகிறார். இனம் கடந்து, மொழி கடந்து, நாடு கடந்து, கலாச்சாரம் கடந்து செல்லக்கூடிய ஒரு பெரிய திட்டமாக நமது திட்டத்தை வைத்திருக்கிறார். வாழ்வில் எதிர்பார்ப்புகளை மாற்றக்கூடிய இறைவன் நம் இறைவன். தொடக்க நூலிலே யோசேப்பு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருந்தார். தனது அண்ணன் தம்பிகளோடும் குடும்பத்தோடும் பெற்றோரோடும் அவர் வளர வேண்டும் என்ற அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் அவருக்கு கிடைத்ததோ துரோகம். அந்நிய நாட்டிற்கு விற்கப்பட்டார். அது கடவுளின் திட்டம். கடவுள் அவரை கைவிட்டு விடவில்லை, மாறாக தூக்கி நிறுத்துகிறார்.
அதுவும் ஆளுநராக அவர் தூக்கி நிறுத்துகிறார். இறைவனின் திட்டம் வேறு, மனிதனின் திட்டம் வேறு. இறைவன் மனித எதிர்பார்ப்புகளை மாற்றக்கூடிய இறைவன். நமது எதிர்பார்ப்புகளோ குறுகிய மனப்பான்மையோடு அடங்கிவிடும். ஆனால் இறைவனின் திட்டம் பெரிதளவாக வளர்ந்து நிற்கின்றது. எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் நான் என் கணவரோடு இருக்க வேண்டும் என்ற மரியாளின் திட்டம் சிதைந்து போனது. அவரது பார்வையில் அது சிதைந்து போனது. ஆனால் இறைவனின் பார்வையில் அந்த எதிர்பார்ப்பு மாற்றப்பட்டது. மானிட மகனே கருவான தருணம் ஒரு பெரிய திட்டமாக இறைவன் மரியாளின் எதிர்பார்ப்பை மாற்றியுள்ளார். சீடர்களும் இதைத்தான் எதிர்பார்த்தார்கள். மானிட மகன் அரசராக வருவார், அடிமையிலிருந்து மீட்பார், ஒரு புரட்சியாளராக இருப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவரோ பாடுபட்டு சிலுவையில் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அது இறைவனின் திட்டம், சீடர்களின் எதிர்பார்ப்பை மாற்றிய திட்டம். கிடைத்த விளைவு உலகத்திற்கு விடுதலை. ஆம் அன்பிற்குரியவர்களே, நமது வாழ்விலும் நிறைய திட்டங்கள், நிறைய கனவு கோட்டைகள் நாம் கட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு குறுகிய மனப்பான்மையோடு. ஆனால் நம் மத்தியிலே வீற்றிருக்கிற இறைவன் நம் ஒவ்வொருவரின் திட்டத்தையும் எதிர்பார்ப்பையும் அவர் மாற்றப் போகிறார். மிக சிறந்த பரந்து விரிந்த மனப்பான்மையோடு இறைவனின் திட்டத்தை நாம் ஏற்க தயாராக உள்ளோமா? எனது குடும்பம், எனது பிள்ளைகள், எனது கணவன், எனது மனைவி என்ற அந்த குறுகிய மனப்பான்மையோடு இல்லாமல் இறைவனின் திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் தயாராக உள்ளோமா? அவரது திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் நாம் சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு சமம். நமது பாதைகள் மிகவும் கரடு முரடானவையாக தான் இருக்கும். முட்களின் மேல் கால் வைக்கவும் கற்கள் அடிப்படவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இதுதான் இறைவனின் திட்டம். ஐயோ எனக்கு வலிக்கிறதே, ஐயோ எனக்கு ரத்தம் வருகிறதே என்று நாம் விலகிவிடக்கூடாது. காரணம், அவரது திட்டம் நம்மை ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்திற்கு இட்டு செல்லும். ஆம் அன்பிற்குரியவர்களே, எவ்வாறு இறை திட்டத்தை கீழ்ப்படிந்து நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? எனக்கு இவ்வாறு நடந்துவிட்டதே, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று நாம் புலம்பிதான் கொண்டிருக்கிறோமோ தவிர இறை திட்டத்தை உணர்ந்து இறை சிந்தனைக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ்பவர்களாக வாழ மறந்து விடுகிறோம். கனவு கோட்டைகளையும் கட்டி கொண்டிருந்த மரியாளின் கனவு சிதைக்கப்பட்டது, ஆனால் கைவிடப்படவில்லை. உலகத்திற்கு மீட்பு கிடைத்தது. நம் கனவுகளும் சில சமயங்களில் சிதைந்து போகலாம், நமது எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றப்படலாம், ஆனால் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டோம். நற்கருணை ஆண்டவரின் ஆசீர் நம் ஒவ்வொருவரின் திட்டத்தையும் பலப்படுத்தி அவரது திட்டத்திற்கு ஏற்ப நம்மை வழிநடத்துகிறது.
मुझे राह दिखाया, जब था मैं प्यासा प्यासा तूने मुझे पानी पिलाया, जब था मैं खोया खोया तूने मुझे राह दिखाया। मेरे प्यारे मसीहा, मेरे प्यारे मसीहा, मेरे प्यारे मसीहा, मेरे प्यारे मसीहा, मेरे मन के प्यारे मसीहा, यीशु तू सबसे महान। मेरे मन के प्यारे मसीहा, यीशु तू सबसे महान। லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்து பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மனித எதிர்பார்ப்புகளை மாற்றும் கடவுள், பலவீனத்திலிருந்து பெலத்தை தருகின்ற இறைவன், துன்பங்களிலிருந்து ஒரு விடுதலையும் அதில் ஒரு மீட்பையும் அளிக்கின்ற நல்ல தகப்பன், நம்மை அவர் கண்மணி போல் காத்து ஒவ்வொரு நாளும் கைவிடாத நல்ல தகப்பனாக நம்மை காத்து வருகின்றார். உமக்கு நன்றி தகப்பனே. எசேயாவிலே, இஸ்ரவேலே, உன்னை படைத்து உருவாக்கின ஆண்டவர் சொல்கிறேன், பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் என்று கூறுகின்றார். நம்மை முழுமையாக ஆராய்ந்து பாதுகாப்பவர் நம் இறைவன். நம்முடைய மனித பலவீனங்களிடமிருந்தும் பல வகையான எதிர்பார்ப்புகளிடமிருந்தும் சுயநலத்திலிருந்தும்
நம்மை கட்டுப்படுத்தும் விருப்பங்களிலிருந்தும் ஒரு மாற்றத்தை கொடுப்பவராகவும் விடுதலை அளிப்பவராகவும் இருக்கின்றவர் நம் கடவுள். நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பணம், பதவி, வெற்றி போன்றவற்றில் தேடி அலைகிறோம். ஆனால் நம் கடவுள் அந்த எதிர்பார்ப்புகளை மாற்றும்போது மகிழ்ச்சி என்பது உலகம் சார்ந்த சூழ்நிலைகள் இல்லை என்று கூறுகிறார். அது நமது உள்ள ஆன்ம அமைதியிலும் உள்ளார்ந்த மன மாற்றத்திலும் கடவுளோடு நாம் கொண்டுள்ள தொடர்பில்தான் உள்ளது என்பதை புரிய வைக்கிறார். நமது எதிர்பார்ப்புகளை மாற்றும் அருளை இறைவன் கையில் கொடுத்து செல்வோம். நம்மையே முழுமையாக கடவுளிடம் சரணடைவோம். மோசே தம் கடவுளின் மக்களை வழிநடத்தியது போல, ஆண்டவரே, நீர் என்னை எங்கு அழைத்து சென்றாலும் நான் வருவேன் என்ற மன அருளை பெறுவோம். ஒரு சிறந்த சிற்பி ஒரு கல்லை செதுக்குவது போல, சிற்பிக்கு அந்த கல்லின் உண்மையான வடிவம் தெரியாது. ஆனால் கல்லுக்கு அதுவும் தெரியாது. சிற்பி தேவையற்ற பகுதிகளை நீக்கும் போது கல் வலியால் துடிக்கலாம். ஆனால் அந்த வலிகளுக்கு பிறகு ஒரு அழகான சிலை வெளிப்படுகிறது. அதே போல இறைவன் நம்மிடம் இருந்தும் தேவையற்ற ஆசைகள், தேவையற்ற தேவைகள், தேவையற்ற மாய உலகத்தின் மயக்கத்திலிருந்து நம்மை சிற்பி போல் செதுக்கி அவர் காட்டுகின்ற பாதையில் வாழ அழைக்கின்றார். நம்மையே அவர் மார்போடு அணைத்து கொள்ள விரும்புகின்றார். அந்த நல்ல உள்ளத்தோடு வாழ இன்று அழைப்பு விடுக்கின்றார். కోవెలలో స్వామి పాడేద స్తుతి గీతం. నా హృదయపు కోవెలలో స్వామి పాడేద స్తుతి గీతం. నా శరణమని, నా కోటయని, నా సర్వము నీవేయని. నా శరణమని, నా కోటయని, నా సర్వము నీవేయని. యేసయ్యా స్తుతి స్తోత్రం, యేసయ్యా ఘన స్తోత్రం. యేసయ్యా స్తుతి స్తోత్రం, యేసయ్యా ఘన స్తోత్రం. నా హృదయపు కోవెలలో స్వామి పాడేద స్తుతి గీతం. కందని మేలులతో నన్ను దీవించినావయ్యా. స్తుతి స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం, స్తుతి స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం. నీ ప్రేమ హస్తం
నా పైన ఉంచి నన్ను కాచినావయ్యా. స్తుతి స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం, స్తుతి స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం. వర్ణింపతరమా నా జీవితాన నీ కృపను యేసయ్యా. వర్ణింపతరమా నా జీవితాన నీ కృపను యేసయ్యా. యేసయ్యా స్తుతి స్తోత్రం, యేసయ్యా ఘన స్తోత్రం. యేసయ్యా స్తుతి స్తోత్రం, యేసయ్యా ఘన స్తోత్రం. నా హృదయపు కోవెలలో స్వామి పాడేద స్తుతి గీతం. నా జీవస్థితిని మార్చేసి నీవు సంతృప్తినిచ్చితివే. స్తుతి స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం, స్తుతి స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం. నీ సన్నిధిచి నా చేయి పట్టి నడిపించినావయ్యా. స్తుతి స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం, స్తుతి స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం. వర్ణింపతరమా నా జీవితాన నీ కృపను యేసయ్యా. వర్ణింపతరమా నా జీవితాన నీ కృపను యేసయ్యా. యేసయ్యా స్తుతి స్తోత్రం, యేసయ్యా ఘన స్తోత్రం. యేసయ్యా స్తుతి స్తోత్రం, యేసయ్యా ఘన స్తోత్రం. నా హృదయపు కోవెలలో స్వామి పాడేద స్తుతి గీతం. నా హృదయపు కోవెలలో స్వామి పాడేద స్తుతి గీతం. నా శరణమని నా కోటయని నా సర్వము నీవేయని. నా శరణమని నా కోటయని నా సర్వము నీవేయని. యేసయ్యా స్తుతి స్తోత్రం, యేసయ్యా ఘన స్తోత్రం. యేసయ్యా స్తుతి స్తోత్రం, యేసయ్యా ఘన స్తోత్రం. நற்கருணையின் ஆண்டவரே, அன்பின் ஆழமாய் அருள் தந்த எம் இறைவா, அப்பமாய் வந்தீர், உயிராகிய ஒளியே, திருவுருவில் மறைந்த எம் அன்பு தெய்வமே, நெஞ்சில் நிறைவாய் நிற்கும் எம் நல் செல்வமே, சிலுவையின் பலியை சின்னமாக தந்தீர், சதா உயிருக்கு வாழ்வாய் வந்தீர். ஆண்டவரின் இரத்தமும் அன்னமும் சேர்ந்து ஆத்மாவை தூய்மை செய்யும் அருள் தேனாக வந்தீர்.
கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிதலின் வழியாக நம்பிக்கையோடு சீடத்துவ வாழ்வுக்கு சான்று பகர்ந்தார் நம் அன்னை மரியாள். நம்பிக்கையோடு இயேசுவின் சீடத்துவ வாழ்வுக்கு சான்று பகர்ந்ததால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்றமடைய கடவுள் திருவுளம் கொண்டார். ஆமீர் இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை வழிபாட்டின் வழியாக நாமும் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய வார்த்தை வழிபாட்டில் நமக்கு தெள்ளத் தெளிவாக வாழ்வின் பாடங்களை எடுத்து கூறுகின்றார். மரியாவின் பயணம், மரியா மற்றும் எலிசபெத் இவர்களுடைய நம்பிக்கை வாழ்வு, மரியாவின் தாழ்ச்சி, மரியா மற்றும் எலிசபெத் அம்மாளின் மகிழ்ச்சி, இதுவே இறைவன் நமக்கு இன்று தருகின்ற பரிசாக இருக்கின்றது. இறைவன் தந்த பரிசினை முழு நம்பிக்கையோடு ஏற்றாள் நம் அன்னை மரியாள். அதன் வழியாக உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்விலும் நாம் எத்தனையோ பரிசுகளை பெறுகின்றோம். நம்முடைய நம்பிக்கையின் வழியாக நம்முடைய எதிர்பார்ப்புகளை நாம் பூர்த்தி செய்து கொள்கின்றோம். கடவுளுடைய அந்த மீட்பு பணியில் எப்படி அவருடைய தாய் மரியாள் ஒத்துழைத்தாரோ அதே போன்று நாமும் ஒத்துழைக்க என்று அழைக்கப்பட்டுள்ளோம். உண்மையான சீடர்களாக, நம்பிக்கையின் சீடர்களாக சான்று பகர அழைக்கப்பட்டுள்ளோம். அப்பொழுது நிச்சயமாக கடவுள் அன்னை மரியாவுக்கு கொடுத்த பரிசை நமக்கும் கொடுப்பார். அன்னை மரியாவை போல விண்ணக பேரின்ப வீட்டிலே இடம் பிடிக்க தேவையான அருளை வேண்டுவோம். மேலும் இன்றைய நாளில் சுதந்திர தின விழாவை கொண்டாடுகின்ற நாம் நம் நாட்டு மக்களுக்கு அன்னை மரியாள் வழியாக உண்மையான விடுதலை கிடைக்க நம்மையும் முழுவதுமாக நம்முடைய நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுப்போம். தீமை நிறைந்த எண்ணங்களை அகற்றி தூய்மை நிறைந்த எண்ணங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அத்தகைய மனநிலையை வேண்டி நற்கருணை ஆண்டவரிடம் மன்றாடுவோம். நற்கருணை நாயகனேயம் இறைவா, இந்த உலகம் மீட்பு பெற அன்னை மரியாவை நீர் தேர்ந்தெடுத்தது போல இதோ இந்த நேரத்தில் எங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். உடைய திருமகன் மண்ணில் பிறக்க அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தியது போல இந்த விடுதலை இந்தியாவில் அனைவரும் விடுதலையை சுவைக்க எங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்தும். நற்கருணையின் ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும், எங்களை பலப்படுத்தும். स्तोत्रा हृदयवर्पिसुता मनदि वन्दिसुता नीडुवे निन्नन्ने जीविपे निन्नल्ले स्तोत्रा हृदयवर्पिसुता
ವಂದಿಸುತ್ತಾ ನೀಡುವೆ ನಿನ್ನನ್ನೇ, ಜೀವಿಪೆ ನಿನ್ನಲ್ಲೇ. ಬಾಳಿನ ಬೆಳಕು ನೀನೇ, ನನ್ನ ಒಡಲಿನ ಉಸಿರು ನೀನೇ, ನನ್ನ ಬಾಳಿನ ಬೆಳಕು ನೀನೇ, ನನ್ನ ಒಡಲಿನ ಉಸಿರು. ನುಡಿಸು ಎನ್ನರೆ ನಿನ್ನ ನಾಮ, ನುಡಿಸು ಎನ್ನರೆ ನಿನ್ನ ನಾಮ. ಸಾರುವೆ ಜಗದಿ ಪೂಜ್ಯ ನಾಮ, ಯೇಸುವೆ ಸ್ತೋತ್ರ. ಹೃದಯವ ಅರ್ಪಿಸುತ್ತಾ ಮನದಿ ವಂದಿಸುತ್ತಾ ನೀಡುವೆ ನಿನ್ನನ್ನೇ, ಜೀವಿಪೆ ನಿನ್ನಲ್ಲೇ. ಆತ್ಮದ ಜಲವು ನಾನೇ, ನಿನ್ನ ತ್ಯಾಗದ ಫಲವು ನೀನೇ, ನನ್ನ ಆತ್ಮದ ಜಲವು ನಾನೇ, ನಿನ್ನ ತ್ಯಾಗದ ಫಲವು. ಹರಿಸು ಎನ್ನಲಿ ಜೀವಾಮೃತವ, ಹರಿಸು ಎನ್ನಲಿ ಜೀವಾಮೃತವ. ಸಲವು ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಪಾತ್ರನ, ಯೇಸುವೆ ಸ್ತೋತ್ರ. ಹೃದಯವ ಅರ್ಪಿಸುತ್ತಾ ಮನದಿ ವಂದಿಸುತ್ತಾ ನೀಡುವೆ ನಿನ್ನನ್ನೇ, ಜೀವಿಪೆ ನಿನ್ನಲ್ಲೇ. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நம் வாழ்வில் எல்லோரும் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றோம். உதாரணமாக அது அன்பாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம், பிறரின் பாராட்டாக இருக்கலாம், பிறரின் அங்கீகாரமாக இருக்கலாம், அல்லது ஆசீர்வாதமாக இருக்கலாம். என நம்முடைய எதிர்பார்ப்புகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். சில வேளைகளிலே நம் எதிர்பார்ப்புகள் மற்றவர்களால் பூர்த்தி செய்யப்படுகிறது. அப்போது நாம் மகிழ்ச்சி கொள்கின்றோம், இறைவனை மறந்து. அதே வேளையிலே மனிதர்களால் நம்முடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படாத போது நம்மிடையே கோபம் உண்டாகிறது, மனக்கசப்பு உண்டாகிறது. அவ்வேளையிலே நாம் இறைவனை தேடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்றைய ஆராதனை வேளையிலே
நாம் 3 காரியங்களை மனதில் நிறுத்த நம்முடைய நற்கருணை ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். முதலாவதாக, கடவுளின் தேர்வு மனித மதிப்பீட்டை மிஞ்சுகிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் இறைவாத்திலே இவ்வாறு சொல்லப்படுகிறது. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார். நாம் பல வேளைகளிலே மனிதர் எப்படிப்பட்டவர், செல்வாக்கு உடையவரா, பணபலம் படைத்தவரா, அதிகாரம் கொண்டவரா, இவரை நாம் நண்பாக ஏற்றுக்கொள்ளலாமா என்ற எண்ணம் கொள்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய இருதயத்தை, மாசற்ற இருதயத்தை அவர் எதிர்பார்க்கின்றார். இந்த இருதயம் கடவுளின் செயல்களுக்கு அப்பாற்பட்டதாய் இருக்கின்றது. இந்த இருதயத்திலே அவரை நாம் சிந்திக்கும் போது, தியானிக்கும் போது அவருடைய வல்ல செயல்கள் நம்மிடையே நடந்தேறி கொண்டு இருக்கின்றது. நம்முடைய துக்கங்களாயிருக்கலாம், சோகங்களாயிருக்கலாம், இவை அனைத்தும் இறைவனால் மாற்ற முடியும். இரண்டாவதாக, மனித பாராட்டை விட கடவுளின் வார்த்தை மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தையில், நேர்மையுடையவர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர். நம்முடைய வாழ்விலே நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவரை நம்முடைய ஊற்றாகவும் நம்முடைய உணர்வாகவும் கொள்ளும் பொழுது மனிதர்களை நாம் பார்க்க தேவையில்லை, அவருடைய பாராட்டு நமக்கு தேவையில்லை. மாறாக கடவுள் நம்மை பாராட்டுவார். கடவுள் நம்மை தம்முடைய மகன் என்று அழைப்பார். இதோ இயேசு கிறிஸ்து உருமாற்றம் நிகழ்வின் பொழுது, இதோ என் மகன் என்று இயேசு கிறிஸ்துவை கடவுள் சான்று பகிர்ந்தது போல நாமும் ஒரு நாள் சான்று பகரப்படுவோம் இறைவன் முன்பதாக. இதோ இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்ட அன்னை மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்னார். அதே போல மனிதனால் கூடாத எலிசபெத்து கடவுளின் ஆவியால் கருவுற்றார். அவர் ஒரு மகனை ஈன்றெடுத்தார். இவர்கள் இருவரின் வழியாக இந்த உலகு மீட்படைந்தது. இது நம்பிக்கையினாலே. மூன்றாவது, மனித எதிர்பார்ப்பை மாற்றும் கடவுள். உள்ளத்தில் செருக்குற்றாய் நாம் சிந்திக்கும் போது நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நம்மை மட்டுமே சார்ந்துள்ளதாக இருக்கின்றது. மாறாக நாம் இறைவனின் நம்பிக்கை கொண்டு அவரை உற்று நோக்கி பார்க்கும்போது நாம் அவரின் ஆவியை பெறுகின்றோம், அவரின் வல்லமையை பெறுகின்றோம். அவரிடையே நாம் பிள்ளைகளாய் மாறுகின்றோம் என்ற உணர்வோடு இந்த ஆராதனை வேளையில் தொடர்வோம். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தம் அடியவரை
தயையுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் பேருடையால் என்றிடுமே. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு உயிரும் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறது. எங்களது விடுதலை பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே அன்னை மரியாள் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட அற்புதமான விழாவையும் தாயாகிய திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி. இதோ மொழிகளாலும் நிறங்களாலும் ஜாதி இன்னும் மதங்களாலும் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியர் என்கிற உணர்விலே நாங்கள் ஒவ்வொருவரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பலர் இருக்கிற இந்த சூழலிலே நாங்கள் ஒரே உணர்வோடு வாழ்வதுதானே ஆனந்தம். இது மட்டும்தான் சரி என்கிற தத்துவம் இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. அதை ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துக்கு எமது தாய் திருநாடு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அன்பு தெய்வமே, இதோ இந்த அற்புதமான நாளிலே எமது இந்திய திருநாட்டை உமது பாதுகாப்பிலே அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய திரு அவையை உமது திருப்பாதம் எடுத்து வருகிறோம். ஏராளமான நம்பிக்கையோடு கூட உமது திருமுன்னிலையில் தங்களது துறவர அர்ப்பணிப்பை மேற்கொள்ளவிருக்கிற இந்த அற்புதமான சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் உமது திருப்பாதம் அர்ப்பணிக்கிறோம். இவற்றோடு கூட இவர்களை எமது திரு அவைக்கு வாரி வழங்கி இருக்கிற இவர்களது பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கிறோம். அன்பு தெய்வமே, நீர்தாமே தாங்கி உயர்த்தி பிடித்திருக்கிற எமது மாதா தொலைக்காட்சியை, ஆயர்களை, அருட்தந்தையர்களை, அன்பு பணியாளர்களை, இவர்களது குடும்பங்களை, ஜெப ஊழியர்களை, நன்கொடையாளர்களை உமது பாதம் எடுத்து வருகிறோம். இதோ நம்பிக்கையோடு கூட இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக உம்முடைய அருளை ஆசிரை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் உம்முடைய வல்லமையுள்ள கரங்களினாலே, உம்முடைய திருக்காயங்களினாலே தொடும் ஆசீர்வதியும். கவலைப்படாதே மகனே, கலங்காதே மகளே என்று சொல்லி அவர்களை தொடர்ந்து வழிநடத்தும். நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களோடு இருந்து வழிநடத்தும். ஆண்டவர் கிறிஸ்து வழியாக, அன்னையாம் மரியாள் வழியாக நம்பிக்கையோடு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மாண்புயரில் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை
தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.